ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோ நான் அப்படி போஸ்ட்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. 2-3 வீடியோ பிளான் வச்சுருந்தேன் நியூ இயர்க்கு இந்த மாதிரி பண்ணுவோன்ட்டு. பட் ஆனால் எனக்கு பண்ணுறதுக்கு டைமும் இல்லை, சுச்சுவேஷன் அந்த மாதிரி அமையலை. ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எதை பற்றியும் பார்க்க போகிறது இல்லை. ஸோ 2023 எப்படி இருந்துச்சு அது பேசுகிறதுக்கு முன்னாடி ஹாப்பி நியூ இயர் டு ஆல். ஸோ இந்த வீடியோ கரெக்டாக நான் 12 மணிக்கு தான் போஸ்ட் பண்ணுவேன், கரெக்டாக நியூ இயர் அன்னைக்கு. டைம் பார்த்தீங்கன்னா 8:31/12/2023. ஸோ இப்போ ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த வீடியோ கரெக்டாக நான் இப்போ ஷெட்யூல் போட்டு வச்சுருவேன். ஷெட்யூல் போட்டு நியூ இயர் அன்றைக்கி ஓப்பன் பண்ணுற வச்சுருவேன். ஸோ ஹாப்பி நியூ டு ஆல். ஸோ 2023 எல்லோரும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய விதமாக சொல்லிட்டுருந்தாங்க 2023 எனக்கு இந்த மாதிரி நடந்துச்சு, எனக்கு இந்த மாதிரி நடந்துச்சு அப்போ இப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை மாதிரி எனக்கு நடந்துருக்கும்ல, ஸோ அதை பற்றி தான் அவன்கிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் வந்தேன். ஸோ 2023 அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா எனக்கு இந்த வருஷத்தில் நிறையா நடந்துச்சு. நிறையா அதில் முக்கியமான ஒன்றுனா அந்த பெயின்ஃபுல்லான பிரேக்கப் தான். ஸோ என்னடா நீ லவ் பண்ணி அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் அஃப்கோர்ஸ் நான் லவ் பண்ணேன், பிரேக்கப் ஆச்சு. ஸோ 22 ஒரு லவ் பண்ணேன், 23 பிரேக்கப் ஆச்சு. ஸோ அந்த பிரேக்கப்னால இந்த 23 எனக்கு எப்படி மாறிச்சுன்னு ஒன்றே ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். அவ்வளோதான். நிறைய இந்த வருஷத்தில் நிறையா நடந்துருக்கலாம், பட் ஆனால் எனக்கு ஒரு லைஃப் சேஞ்ச் மூமெண்ட்டாக இருந்துச்சுன்னு நான் நினைக்கிறேன். அப்புறமா லைஃப் சேஞ்ச் மூமெண்ட்னா இது ஒன்று தான். என்னடா கூட்டம் இருந்தால் தான் லைஃப் சேஞ்ச் மூமெண்ட்டு, விட்டுட்டு போனால் கூட லைஃப் சேஞ்ச் மூமெண்ட்டா அப்படின்னு கேட்டால் எஸ் சொல்கிறேன் என்னடா இருந்துச்சுன்ட்டு. எஸ் அந்த லவ் ஸ்டோரியை சுருக்கமாக சொல்லி முடிக்கணும்னா நல்லா தான் பண்ணிட்டு இருந்தோம். திடீர்னு என்னை விட பெட்டராக ஒன்று கிடச்சிட்டாங்க போல். ஸோ அவங்களுக்காக என்னைய அவாய்ட் ஓப்பனாக கூட சொல்லிட்டு போயிடலாம் அந்த மாதிரி. ஸோ அது இன்டேரக்டாக சொல்லி நான் லவ்வே பண்ணல, ஃப்ரெண்டாக தான் பார்த்தேன் அப்படின்லாம் சொல்லி செஞ்சு விட்டு போயிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாய்ஸ் என்ன பண்ணால் அவங்களுக்கே தெரியும்ல, அழுகிறது தான், அழுகிறது, எமோஷ்னலாக ஸ்டேட்டஸ் போடுறது செஞ்சது அந்த மாதிரி நல்லா தெரிஞ்சுட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் நான் ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ண ஒரு ஸ்டேஜ்னா அப்போ தான். ஸோ அதுக்கப்புறம் என் சப்ஸ்கிரைபர்ஸ், அதாவது என் சரௌண்டிங்கில் இருக்கவங்களும் என் சப்ஸ்கிரைபர்ஸ் தான். ஸோ அவங்க ஏன்டா வீடியோ போடல அப்படின்னு கேட்டே இருந்தாங்க. என் வீடியோ அவங்களுக்கு மட்டும் தான் பிடிக்கும் போல், அந்த என் தங்கச்சிஸ் அவங்களுக்குலாம். ஸோ அவங்க என்ன வீடியோ போடல அப்படின்னு கேட்டுருந்தாங்க. நமக்காக இத்தனை பேர் இருக்காங்க அப்படின்ட்டு நான் அப்போ ஃபீல் பண்ணேன். ஸோ அவங்களுக்காக வீடியோ போடுவோம் அப்படின்ட்டு வீடியோ போஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். வீடியோ போகிற ஸ்டைலையும் கொஞ்சம் வீடியோவோட குவாலிட்டியும் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு டிசைட் பண்ணேன். லேப் வாங்கலாம், இன்னும் நம்ம எத்தனை நாளைக்கு மொபைல்லேயே கைன்மேஸ்லேயே போகிறது. ஸோ இதில் முடிஞ்சளவு நம்ம எஃபர்ட் போட்டுட்டோம், இருந்தாலும் நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போய் அடுத்த லெவல் போய் பிசி நம்ம ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு நான் ஒரு லேப்டாப் வாங்கினேன். ஆசூஸ் லேப்டாப் டஃப்பு F15 i5 ஜென்ரேஷன், RTX 250, 8GB RAM, NVIDIA 4GB கிராஃபிக்ஸ் கார்டு. ஒரு 65,000 வாங்கணும்னு நினைக்கிறேன். ஆமாம், 65,000 வாங்கினேன். ஸோ அது வாங்கினதுனால பார்த்தீங்கன்னா நான் ப்ரீமியம் டவுன்லோட் பண்ணி வச்சிட்டேன், பட் ஆனால் நான் அது யூஸே பண்ணல. அதுக்கப்புறமா எனக்கு ஒருத்தர், எனக்கு குருநாதர் மாதிரி அவர் ஒரு யூடியூபர் தான். அவரை ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது ஒரு ஸ்ட்ரேஞ்சராக தான் மீட் பண்ணேன். அவர் வீடியோ யூடியூப்பில் பார்த்துட்டு நான் போய் மெசேஜ் பண்ணுறேன், இந்த மாதிரி வீடியோ நல்லா பண்ணுறீங்க ப்ரோ, இல்லை போய் கண்டினியூ பண்ணுங்கள் அப்படின்ட்டு. அப்போ சப்ஸ்கிரைப் அவருக்கு எவ்வளோ பார்த்தீங்கன்னா 300 சம்திங் எவ்வளோ இருந்தாங்க. அதுக்கப்புறம் நல்லா பண்ணுங்க ப்ரோ, விட்டுறாதீங்க அப்படின்னு சொன்னேன். அடுத்த செகண்ட் ஒரு ட்விஸ்டர் ஸ்டாப்பில் என்னடான்னு பார்த்தா ஆல்ரெடி என்னையா அவர் பார்த்துருக்காராம். என்னையா சொல்கிற கலாய்க்கிறியா அப்படின்னு தான் கேட்டேன். இல்லை ப்ரோ சீரியஸாக உங்களுக்கு தெரியும், அந்த சோள சிப்ஸ் வீடியோ பார்த்தேன் அப்படின்னாப்புல. என்ன சொல்கிறதுன்னு தெரில, நம்ம ஒருத்தரை இது பண்ணி சொன்னால் அவர் நம்மளை இது பண்ணி சொல்கிறாப்புல. ஸோ அது எனக்கு ஒரு மாதிரி கோஇன்சிடெண்ட்டாக இருந்துச்சு. அவர்கிட்ட தான் அந்த மாதிரி கேட்டேன் நான், ப்ரீமியம் ப்ரோ எப்படி ஒர்க் பண்ணுறது ப்ரோ சொல்லி கொடுங்க அப்படின்னா. நான் யூடியூப்ல நிறைய பார்த்தாலும், பட் ஆனால் யூடியூப்பில் எப்படி சொல்லித்தராங்கன்னா, யூடியூப்பில் சொல்லித்தர புரியுது, பட் ஆனால் எந்தெந்த டூல் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்லாம் சொல்லலை. அதை எப்படி யூஸ் பண்ணணும், எந்த டைமில் யூஸ் பண்ணணும் அப்படின்லாம் எதுவும் சொல்லலை. பட் ஆனால் இவர் எனக்கு டீட்டெயிலாக சொல்லியிருந்தாரு. ஸோ நான் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் தடுமாறினேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு என் வீடியோவில் அதை யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். இப்போ வரைக்கும் நான் தான் பெரிய எடிட்டர்லாம் சொல்ல மாட்டேன், நார்மல் எடிட்டர், ஜஸ்ட் 1% எடிட்டர் தான். நான்லாம் என்னை விட பெரிய பெரிய எடிட்டர்லாம் இருக்காங்க. ஜேகே அண்ணாவை பார்க்குறவங்களுக்குலாம் தெரியும்னு நினைக்கிறேன், கேராஜானா யாருன்ட்டு. ஸோ அந்த நட்ட நான் பேசியிருக்கேன், நான் நினச்சிக்க பார்க்க முடியல, அந்த நட்ட பேசணும்லாம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ லேப்டாப் வாங்கி என்னையா வீடியோ எடிட் பண்ணுறதுக்காக நான் வாங்கினேன். பட் ஆனால் அது மூலயமா ஒரு கிளைண்ட் கிடச்சி, ஸோ எடிட்டிங்கை ஒரு ப்ரொஃபஷனலாக மாற்றி இப்போ எடிட்டிங் சைட் போயிட்டுருக்கேன் நான். ஸோ நான் சத்தியமாக அந்த 2023 இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. 2023 எண்டில் இந்த மாதிரி முடியும் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட நான் எக்ஸ்பெக்ட் பண்ணியே பார்க்கல. ஸோ இதுக்கெலாம் யார் ரீசன் அப்படின்னு பார்த்தா அவங்க தான். ஸோ அவங்களுக்கு நம்ம இந்த டைமில் தேங்க்ஸ் சொல்லணும் இல்லையா, தேங்க்யூ. உங்களால் தான் நான் இவ்வளோ தூரம் வந்துருக்க முடியும்னு நினைக்கிறேன். ஸ்டில் நான் உங்களை லவ் பண்ணியிருந்தேன்னா லேப்டாப் வாங்கியிருக்க மாட்டேன், வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்க மாட்டேன்.
அது மூலமாக இந்த மாதிரி எடிட்டிங் இது பண்ணி நான் எதுவுமே நடந்திருக்காது. ஸோ தேங்க்யூ, நீங்கள் விட்டு போனது எனக்கு ரொம்ப நல்லது தான். ஸோ இதில் ஏன்டா சொல்லிட்டு இருக்கே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். 2023 எனக்கு இந்த மாதிரி சுத்தரி விழுந்துச்சு. ஸோ உங்களுக்கு சுத்தரி விழுந்திருக்கா அப்படின்னு கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். நான் நினச்சி கூட பார்க்கல நம்ம யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுவோம், இவ்வளோ தூரம் வருவோம். பட் ஆனால் இதெல்லாம் பத்தாது, இன்னும் நிறையா வேணும். பட் ஆனால் இதே எனக்கு ரொம்ப பெருசாக இது மாதிரி ஒரு பெரிய இது மாதிரி தெரியுது எனக்கு. அவ்வளோதான், இதான் மட்டும் ஷேர் பண்ணணும்னு வந்தேன். 2023 எனக்கு நடந்துடலாம். பட் ஆனால் இதான் எனக்கு ஒரு லட்சம் மூமெண்ட்டாக இருந்துச்சு. அது உங்களுக்கும் தேங்க்ஸ், காரணமாக இருந்த எல்லாத்துக்கும் தேங்க்ஸ். 2023 நமக்கு நிறைய நடந்துருக்கலாம். ஸோ எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுட்டு 24 வரப்போகுது. ஸோ அதில் நிறைய ப்ராப்ளம்ஸ் தெரியுதுலாம் காத்துட்டு இருக்கு நமக்கு. ஸோ அதுக்கு நம்ம ப்ரிப்பேர் ஆகும். ஒரு வருஷம் பறக்க போகுது. 22 எடுத்துப்போமே. 22 எண்டிங்கில் இப்போ நம்ம சொல்லியிருக்கோம் இந்த மாதிரி 2022 தான் நல்ல, 23 நல்லா இருக்கட்டும், இது 22 நிறைய சுற்றிட்டு என்ன 23 நிறைய வாங்கக்கூடாது. ஸோ 23 நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நினச்சி உள்ளே போவோம். பட் ஆனால் அங்கே நடக்குமா? நடக்காது. அங்கேயும் அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் நம்ம அடுத்த வருஷம் வீடியோ போட போகிறோம். அடுத்த வருஷம் இதே மாதிரி பேச போகிறோம். எப்படி அடுத்த வருஷம் 24 நல்லா இருந்துச்சு அப்படின்னா இது 23 பெட்டர் போல அப்படின்னு நினைக்கிற மாதிரி சொல்லுவானுங்க. ஸோ 24 அப்படி இருக்காதுன்னு நம்ம நம்புவோம். ஸோ நம்ம கையில் தான் இருக்குது. பூங்குற மாதிரி இருந்தாலும் இதான் உண்மை. நம்ம நல்லா செஞ்சால் நமக்கு நல்லா தான் நடக்கும், அதுதான் உண்மை. அவ்வளோதான், என்ன பேசுகிறேன்னு தெரியல எனக்கு. பட் ஆனால் இந்த ஃபில்ம் நல்லா தான் இருக்குது. நம்ம ஒரு எடிட்டர்னு நம்மகிட்ட கொடுத்து ஒரு ஒர்க் பண்ண சொல்கிறாங்க, அதுக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்து பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு நினைக்கும் போது நமக்கு இதாக தான் இருக்குது. இவ்வளோ நாள் வெட்டி பண்ணிட்டு இருந்த விஷயத்துக்கு ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் கிடச்சி ஒரு ரெகனைசேஷன் கிடைக்கும் போது நல்லா தான் இருக்காது. ஓகே, வீடியோ முடிச்சுன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி என்ன பேசுகிறேன் தெரியல. எனக்கு இந்த விஷயத்தினால தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன் அப்படின்ட்டு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறதுக்காண்டி நான் வந்தேன். தேங்க்யூ இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு. 2024 நீ இந்த மாதிரி பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன். 2024 நல்லா இருக்கட்டும். ஸோ இதில் இருந்தால் ஒரு ரெசல்யூஷன் எடுத்து எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கடா. போன வருஷம் தான் ரெசல்யூஷன் எடுத்துருப்பீங்க, கண்டிப்பாக யார் ஃபாலோ பண்ணிக்க மாட்டேன்னு தெரியும். ஸோ இந்த வருஷமாவது ஒரு ரெசல்யூஷன் எடுத்து ரெசல்யூஷனை ஃபாலோ பண்ணணுன்னு ஒரு ரெசல்யூஷன் எடுக்கணும். ஓகே, அப்போ எடுத்தால் நம்ம பண்ண முடியும். நான் என்ன ரெசல்யூஷன் எடுக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடியோ போஸ்ட் பண்ணுறது, இவங்களுக்கு கிளைண்ட்டுக்கு சொன்ன நேரத்தை எடிட் பண்ணி கொடுக்குறது. ஸோ இதை நான் ரெசல்யூஷன் எடுக்க போகிறேன். ஸோ இதான் நான் மெயின் ஒர்க்கை இறங்கிட்டேன். இப்போ நிறைய ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும், இதான் என்னோடய கோல். இந்த வருஷத்தோட ரெசல்யூஷன் நிறைய ஸ்கில்லில் வறுத்து நிறைய கிளைண்ட் பிடிச்சி நம்மளும் எடிட்டுறது அப்படின்னு காமிக்கணும். ஸோ அதான் உங்கள் ரெசல்யூஷன் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். 23 எப்படி இருந்துச்சுன்னு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மார்னிங் எந்திரிக்கும் போது கமெண்ட் பண்ணியிருக்கணும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாப்பி நியூ இயர் டு ஆல். 2023 போனது போட்டோம். 2024 நல்லது நடக்கும் நம்புவோம். ஓகே, ஹாப்பி நியூ டு ஆல்.